நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ட்டு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு சாய் ஆப்போட வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அதை நீங்கள் பார்த்து உடனே சாய் ஆப்போட அருளை பெறலாம். சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இந்த ஆடி மாத பிறப்பில் உன்னை தேடி வந்த செய்தி இது. அலட்சியப்படுத்தி சென்று விடாதே. உனக்கான ஆனந்தங்கள் நிறைவாய் நிறைந்திருக்கிறது. ஆம் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கை இன்னும் முடிந்து போகவில்லை. நீ போக வேண்டிய தூரம் மிக அதிகமாக இருக்கிறது. உன் வாழ்வில் புதிதான ஆரம்பத்தை நான் தருவேன். அதை நீ இன்றே காண்பாய். இந்த ஆடி மாதம் உனக்கு அதிர்ஷ்டம் தரும் மாதமாகவே அமையும். நம்பிக்கையோடு இப்பொழுது நான் கூறுவதை இறுதி வரை கேள். சிலர் உனக்கு பின்னால் உன்னை பற்றி கேலியாக பேசுவதை கேட்டு வருந்துகிறாய். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். அவர்கள் விமர்சனம் செய்யும் காரணம் தெரியுமா? அவர்கள் ஏன் உன்னை கேலியாக பேசுகிறார்கள் என்பதை அறிவாயா? உன் தரத்திற்கு வர முடியாத போது, உன்னிடம் இருப்பது போன்று அவர்களிடம் இல்லாத போது, உன்னை துன்புறுத்தி பார்க்க நினைத்து அது முடியாது. அப்பொழுது தான் அவர்கள் அப்படி செய்கிறார்கள். உன் மீதான ஒருவித காழ்ப்புணர்ச்சியை அவர்களை அவ்வாறு பேச வைக்கிறது. இன்னும் உன் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடக்கப் போவதையும் பார்க்கத்தான் போகிறார்கள். என் வார்த்தை மீது நீ நம்பிக்கை வை. நீ என் உயிரான குழந்தை. நீதான் எனக்கு உலகம். உன்னை முதுகில் குத்துபவர்களை கண்டு வேதனை கொள்ளாதே. போர்க்களத்தில் புறமுதுகை காட்டுபவர்கள் வீரமானவர்கள் அல்ல. என்னுடைய முழுமையான அருளால் உன்னை ஆசிர்வதிப்பேன். வாழ்க்கையில் நீதான் ஜெயிப்பாய். உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வரும். நீ என்னை நினைக்கும் பொழுது உனக்குள் ஒரு சிலிர்த்த உணர்வை ஏற்படுத்துகிறது அல்லவா? அதுதான் நீ என் மேல் கொண்ட உண்மையான அன்பின் வெளிப்பாடு. உன்னை என்றும் என் உயிராய் காப்பேன். என் குழந்தையே, உன் வாழ்வில் மாற்றங்கள் ஏற்பட போகிறது. அதற்கு உன்னை தயார்படுத்திக்கொள். எப்பொழுது என் மீது முழுமையாக பாரங்களை சுமற்றி உண்மையான பக்தியை செலுத்தி விட்டாயோ, அப்பொழுதே என் மீது என் முழு அன்பையும் உன்மேல் செலுத்த ஆரம்பித்து விட்டேன். இடையில் ஏற்பட்ட சில குழப்பங்களால் உனது எண்ணங்கள் எனது விருப்பத்திற்கு மாறாக மாறியது. இதனால் கட்டுப்பாட்டை இழந்து ஓடிய வண்டியைப் போல் நடந்து கொண்டாய். என்னுடைய பிடியில் இருந்து எவரும் விலக முடியாது அல்லவா? உன்னை பலமுறை பல விபத்துகளிலிருந்து சரியான நேரத்தில் காத்திருக்கிறேன். இப்பொழுதும் கூட உன்னை தேடி வந்து அமர்ந்து கொண்டிருக்கின்றேன். என்னை நிராகரித்து விடாதே. நான் உன்னுடனே இருக்கிறேன். எப்பொழுதும் என் பிள்ளையை நான் கைவிடவே மாட்டேன். மனதில் ஏற்பட்ட குழப்பம், சலனம், இதனால் பலமுறை பாதை மாறி போக இடந்து உன்னை எனது பிடியில் வைத்து கொண்டிருக்கிறேன். உனது கைகளை பிடித்து என் பக்கம் இழுத்து கொண்டேன். எத்தனை பிரச்சனைகள், எத்தனை சண்டைகள், எத்தனை துயரங்கள் கடினமாக அனுபவித்து விட்டாய். ஒரு முடிவில்லாமல், கடிவாளம் இல்லாமல் அத்தனையும் உன்னை தொடர்ந்து கொண்டே இருந்தது. உன்னை வழிநடத்தி நான் அழைத்து செல்லவே இப்பொழுது வந்துள்ளேன். எத்தனை ஜென்மங்கள் ஆனாலும் உன்னை நான் தொடர்ந்து வழி நடத்துவேன். இதுவரை நீ கடந்து வந்த பாதையை மறந்துவிடு. உனது எண்ணங்கள் தலையெழுத்தை மாற்றி அமைத்து பல வருடங்கள் ஆகிறது. இதுவரை செய்த பாவங்களையும் மன்னித்து உனக்கு புது வழியை காட்டப் போகிறேன். நோயற்ற வாழ்வு வாழுங்கள். விரைவில் நல்ல செய்தி உனது செவிகளில் வந்து சேரும். முழு கவனத்தையும் என் மீது திருப்பி இப்பொழுது செய்யும் பணியிலிருந்து விடுபட நினைக்காதே. உன்னை நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உயர்த்ததான் போகிறேன். மாற்றங்கள் வரும் சமயத்தில் கவலை கொள்ளாதே. அது உன் வெற்றிக்கான மாற்றங்களாகவும் இருக்கும். உன் கனவுகளை பலிக்க வைக்கக்கூடிய மாற்றங்களாகவும் இருக்கும். இருளில் இருப்பதாய் நினைத்து கவலை கொள்ளாதே.
இருளும் விடியலை நோக்கி தானே செல்கிறது. நாளை விடியல் நிச்சயமாக உனக்கானதே. ஆம், இன்று துவங்கிய இந்த நாளும் இந்த மாதமும் நீ விரும்பிய, நீ காத்திருந்த பல மாற்றங்களை உன் வாழ்வில் நிச்சயம் கொண்டு வரும். நம்பிக்கையோடு சிரித்து கொண்டே துவங்கு. நல்லதே நடக்கும். சாயப்பா நான் பொறுப்பு. ஆகவே நல்லதே நினை, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.